பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புனித குர்ஆன் முழுவதும் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உறுதியான கொள்கை. இதற்கு நேர் மாற்றமாக கொள்கை கொண்டவர்கள்தான் முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள் போன்ற வழிகட்ட கூட்டத்தார்கள். அவர்கள் குர்ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்ல மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய பேச்சல்ல, படைப்புகளை போன்ற படைக்கப்பட்டதுதான் என்று வழிகட்ட கொள்கையை பரப்பியவர்கள் தான் முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. இதை எதிர்த்து தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் பெரும் போராடி, தன்னிச்சையாக போராடி, தன்னந்தனியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து குர்ஆன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதற்காக பல கஷ்டங்கள், இன்னல்கள் பட்டவர்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு இந்த உம்மத்துக்கு சரியான தெளிவான வழியை காட்டி கொடுத்திருக்கிறது. கடைசியான முடிவு என்ன? குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதுதான்.